அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். RPSA தனது ஸ்டெல்த் அண்ட் ஆட்டானமஸ் அம்சங்களுடன் தேஜாஸ் MK1A ஒரு சக்தி பெருக்கியாக இருக்கும். வான்வழி போரின் எப்போதும் உருவாகி வரக்கூடிய நிலப்பரப்பில் அட்வான்ஸ்டு அன்மேன்டு காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள்களின் மேம்பாடு மிலிட்டரி கேப்பபிலிட்டிகளுக்கு பெரும் புரட்சியை ஏற்படுத்த தயாராக இருக்குது. இந்த திறமையான கண்டுபிடிப்புகளில் RPSA ரிமோட்லி பைலஸ் ஸ்ட்ரைக் ஏர்கிராஃப்ட் ஸ்டெல்த்தியான UCAV ஆகும். இது மேன்டு ஃபைட்டர் ஜெட் கேப்பபிலிட்டிகளை அதிகரிப்பதற்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஃபார்மிட்டபிள் பிளாட்ஃபார்ம் ஆகும். அதன் அளவு மற்றும் திறனை பார்க்க RPSA-வை LCA தேஜாஸ் MK1A ஃபைட்டர் ஜெட்டுடன் சைடு பை சைடு சைஸ் கம்பேரிசனின் போது கம்ப்யூட்டர் உருவாக்கிய இமேஜ் RPSA மற்றும் LCA தேஜாஸ் MK1A ஃபைட்டர் ஜெட் ஆகியவற்றில் எதிர்பார்க்கப்படும் பரிமாணங்களை ஒப்பிட்டு காட்டுகிறது. இவை இரண்டும் லைட் வெயிட் கேட்டகரியில் இருப்பதாக தோன்றுது. RPSA ஆனது சற்று சிறிய ப்ரொஃபைல் விவரத்தை கொண்டிருக்கலாம். RPSA-இன் மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் MTW 12 முதல் 13 டன்கள் வரை ரேஞ்சுடையதாக உள்ளது. தேஜாஸ் MK1A அதனுடைய மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் MTOW அதே லீக்கில் வைக்கப்படும் மதிப்பீடுகளால் இது ஆதரிக்கப்படுகிறது. RPSA-இன் அம்சம் திருட்டுத்தனமான வடிவமைப்பாகும். இந்த வடிவமைப்பு தத்துவம் அதன் ரேடார் கிராஸ் செக்ஷனை குறைக்கிறது. இது எனிமியின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டெடிகேட் பண்ணுவதை கடினமாக்குகிறது. இந்த திறன் RPSA மூலமாய் பணியாளர்களுக்காக எனிமியின் வான்வெளியில் ஆழமாக உள்ளுக்குள் ஊடுருவ வசதியாக அமைஞ்சிருக்கு. இதில் உள்ள RPSA-ஐ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பேயையும் காட்டுகிறது. இந்த உள்சேமிப்பு அதன் திருட்டுத்தனமான சுய விவரத்தை பங்களிக்குது. இந்த இயந்திரத்தை இயக்குவது உலர் காவேரி என்ஜினாக இருக்கும். இது சுமாராக 46 கிலோ நியூட்டன் த்ரஸ்டை உருவாக்கும். இந்த என்ஜினின் கான்ஃபிகரேஷன் சப்சோனிக் ஃபைட்டரை போலவும் லாங் என்டூரன்ஸையும் வழங்குகிறது. RPSA-இன் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று அதன் ஆட்டோனமஸ் கேப்பபிலிட்டி ஆகும். இமேஜ் எந்த கேப்பபிலிட்டியும் காட்டவில்லை. மனித தலையீடு இல்லாமல் டேக் ஆஃப், நேவிகேஷன் அண்ட் லேண்டிங் திறன்களை குறைக்கிறது மற்றும் RPSA மேற்கொள்ளக்கூடிய செயல்பாட்டு வரம்பையும் விரிவுபடுத்துகிறது. RPSA-இன் ஒப்பிடக்கூடிய அளவு மற்றும் சாத்தியமான சக்தி இது LCA தேஜாஸ் MK1 ஃபைட்டர் ஜெட்டுகளுடன் இணைந்து செயல்படும் என்று தெரிவிக்கிறது. தேஜாஸ் MK1A ஆனது 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டான இதன் சூழ்ச்சித்திறன் மற்றும் அட்வான்ஸ்டு ஏவியோனிக்ஸ் தயாரித்து வழங்கும் RPSA அதன் ஸ்டெல்த் அண்ட் ஆட்டானமஸ் அம்சங்களுடன் தேஜாஸ் MK1A ஒரு சக்தி பெருக்கியாக மல்டிஃபில்லராக செயல்பட முடியும். இது பல்வேறு ஏரியல் ஸ்ட்ரைக் மிஷன்களில் சிறந்து விளங்குகிறது. இதில் பெரிதும் பாதுகாக்கப்பட்ட எனிமியின் வான்வெளிக்குள்ளாக ஊடுருவக்கூடிய திறனையும் கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.